அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். டிஎம்கே விசிகே கூட்டணிக்கு நடுவில் விரிசல் ஏற்பட்டு இருக்கு, புகைச்சல் ஏற்பட்டு இருக்கு. அது உடைய போது பெரிய போகிறது. விசிகாவின் ஆதவர்ஜுனாவின் இன்டர்வியூகள் ஒரு புறமும், விசிகாவின் மற்ற துணை பொதுச் செயலாளர்களோட இன்டர்வியூஸ் மறுபுறமும்னு வச்சு திரும்ப அமைதி காக்கிறார், திரும்ப சிறுத்தையா போனாரு, பூனையா வெளியே வந்தாரு. இது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து கடந்த வாரம் முழுக்க தமிழ்நாடு அரசியல் காலத்தை ஆக்கிரமிச்சிருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற விதமா திரும்பவே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு நியூஸ் 18 தொலைக்காட்சியோட செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். விசிகா தலைவர் டாக்டர் திருமாவளவனோட ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாரு. ஒரு நீண்ட இன்டர்வியூ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல, 1 மணி நேரம் அளவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்டர்வியூவா இந்த இன்டர்வியூ இருந்துச்சு. இந்த இன்டர்வியூல கிட்டத்தட்ட ட்விட்டர் சந்தில் ஆரம்பிச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தொடங்கி பல்வேறு விமர்சகர்கள் வைத்த கருத்து வரை எல்லா கருத்தையுமே கேள்வியாகவும் கேட்டாங்க, பதிலாகவும் சொல்லிட்டாங்க. திருமா அவர்களும் அவர் கடந்து வந்த விமர்சனங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது, தன் மீது என்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்தார்கள் அப்படிங்கிறத பதில் சொல்லும் போது அட்ரஸ் பண்ணிடுறாரு. அப்படி அவர் தவிர்க்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பக்கம் நெறியாளராக இருக்கக்கூடிய கேஎஸ் சார் கேள்வியாகவும் கேட்டுறாரு. அப்ப ஆக மொத்தம் ஒட்டுமொத்த சந்திலையும் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா உட்காந்து இந்த இன்டர்வியூல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. திமுக விசிகா கூட்டணிக்குள்ள என்ன எதுவும் புகைச்சலா, உறவில் விரிசலா அப்படின்னா அது எதுவுமே கிடையாது. இது கொள்கைக்கான கூட்டணி, நாங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கோம் அப்படின்னு திருமாவர்கள் பதில் சொல்லியிருந்தார். ஒரு கூட்டணிக்குள்ள முரண் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பு, அது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் திருமாவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. சின்ன சின்ன முரண்களுக்காக அந்த கொள்கை கூட்டணியை விட்டு விலகணும் அப்படிங்கிற எந்த தேவையும் விசிகாவுக்கு தற்போதைய சூழ்நிலையில் கிடையாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா தெளிவுபடுத்தியிருக்கு. இந்த ஒட்டுமொத்த அரசியலையும் முன்வைப்பது யார், இதெல்லாம் பகிர்வது யார் அப்படின்னா இந்த திமுக அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத தேர்தல் களத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பாஜக, RSS, அதிமுக, நாம் தமிழர் போன்றவர்கள் இந்த கூட்டணியை உடைச்சே ஆகணும், அதுக்கு துருப்பு சீட்டா விசிகாவை பயன்படுத்த பாக்குறாங்க. அதுக்கு என்னைக்குமே விசிகா இடம் கொடுக்காது அப்படிங்கிறத தெளிவா இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிறார். முன்னாடி நடைபெற்ற தேர்தல்கள்ல அதிமுகவில் இருந்தும் சரி, பாஜகவில் இருந்தும் சரி ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டது. எனக்கு அந்த பதவி தரோம், இந்த பதவி தரோம், ஒட்டுமொத்த மக்களும் மதிக்கும் அங்கீகரிக்கும் ஒரு தலைவராக நீங்கள் மாறுவீர்கள் அப்படின்னு எல்லாம் எனக்கு ஆசை வார்த்தைகள் காட்டினாங்க, பதவிகளை காட்டினாங்க. இது மாதிரி எல்லா பேரங்களும் தொடர்ந்து விசிகாவோடு நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் திருமாவர்கள் இந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. 2009 கலைஞர் இருக்கும்போது விடுதலை புலிகள் பத்தி திருமாவர்கள் பேசும்போது கூட கலைஞர் அவர்கள் இதை ஏன் பேசுறீங்க அப்படின்னு ஒரு தடவை கூட கேட்டது கிடையாது. அந்த அளவிற்கான தெளிவான சுயசார்புடைய கூட்டணியா தான் நாங்க இருக்கிறோம். நான் என்ன பேசணும் அப்படிங்கிறத அந்த தலைவர் சொல்ல மாட்டாரு, அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல நாங்க தலையிட மாட்டோம். தேர்தல் களத்துல நிற்கும் போது நாங்க ஒற்றுமையா சேர்ந்து செயல்படுவோம், அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொன்னு, திமுக விசிகா இடையில இருக்கும் கூட்டணி பேரங்கள் சீட்டை அடிப்படையாக வைத்து நடப்பதில்லை, அது விசிகா முன்னிறுத்துவதும் கிடையாது. எங்களோட ப்ரையாரிட்டி வேற, கொள்கையைத்தான் நாங்க முன்னிறுத்துறோம், சமூக நீதி பேசுறோம், மக்களுக்கான உரிமையை பேசுறோம். அந்த இடத்துல இருந்துதான் நாங்க ஒற்றுமையா இருக்கிறோமே ஒழிய இந்த மாதிரி சீட்டு விஷயத்திலயோ அதிகார பருவியோ நாங்க முன்னிறுத்துவது இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஆதவர்ஜுனாவோட இன்டர்வியூ பத்தின கேள்விக்கு ஆதவர்ஜுனா பேசி இருப்பது கட்சியின் நலன் குறித்தான விஷயம். இந்த முழக்கம் ஆதவர்ஜுனா இப்ப முத கிளப்புறாரு அப்படின்னா இது இவ்வளவு பெரிய விவாதத்துக்குள்ளாவது ஏற்புடையது. ஆனா இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அடிப்படை கொள்கையில ஒன்றாதான் இருக்கு. அதைத்தான் ஆதவர்ஜுனா திருப்பி பேசுறாரு. அதனால இதுல விவாதிப்பதற்கு ஒன்றும் கிடையாது. அவர் பேசியிருக்கிறாரு, மற்ற துணை பொதுச் செயலாளர்களும் பேசியிருக்கிறாங்க. எல்லாருமே பேசினாலும் கட்சி தலைமை எடுக்கும் முடிவுதான் இறுதியான முடிவு, நிறைவான முடிவு அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார். 2026 தேர்தல், அந்த தேர்தல் அப்போ திமுக விசிகா கூட்டணி தொடரும், அதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை, எந்த விதமான ஐயமும் தேவையில்லை, அதுல எந்த முரணும் இல்லை, எந்த விரிசலும் இல்லை அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயத்த போட்டு உடைச்சிட்டார். ஆதவர்ஜுனா அவர்களிடம் அவர் பேசிய கருத்து சரி, ஆனா அதற்கான இடம், பொருள், ஏவலை அறிந்து இனிமேல் பேசுங்க, இந்த மாதிரி விஷயத்த வேறு வகையில் பிரித்து நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்க நமக்கு எதிராக பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிற அறிவுறுத்தலும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த 2 நாளா ஏன் அவர் மௌனம் காத்தாரு அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப நாசுக்கா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. மறக்காம அந்த இன்டர்வியூல பாருங்க. நடந்ததை அவரே கதையா சொல்றாரு. என்ன நடந்துச்சு, எதுக்காக மைக்க நீட்டினப்ப இவர் கார்ல ஏறி போனாரு, திருப்பி எந்த இடத்துல பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு, இவர் போட்ட வீடியோ ஏன், அந்த வீடியோ ஏன் டெலீட் ஆச்சு, இவர் அக்கௌண்ட்ல யார் வீடியோவை போடுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் ஒட்டுமொத்த விவகாரங்களையும் ஓப்பனா உடச்சி இந்த இன்டர்வியூல பேசியிருக்கிறார். இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ப்ரீமெச்சூரான ஒரு ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு அரசியல் களமே அதுக்கு இன்னும் தயாராகல. நாங்க அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்னா
அதை மக்கள் ஏத்துக்கிட்டு இப்படி ஒரு கட்சி வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமானதுங்கிற நிலைமைக்கு தமிழ்நாடு அரசியல் களம் வரணும். அது வரைக்கும் அந்த வேட்கையோடு விசிக உழைக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருந்தாரு. இந்த இன்டர்வியூல திருமாவர்கள் 2 கட்சிகளை பத்தி குறிப்பிட்டிருந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அடுத்து வரும் நாட்கள்ல வைரலாவதற்கோ அதற்கான ரியாக்ஷன்கள் ரொம்ப அதிகமா வருவதற்கோ வாய்ப்பு இருக்குது. ஒண்ணு பாஜக 24 மணி நேரம் வாரத்தின் 7 நாட்களும் கண்காணிப்புல வச்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து மக்கள் கிட்ட பாஜக RSS எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்தியாவுக்குள்ள அவங்க நுழையிறத நம்மளால தடுக்க முடியலனாலும் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் பாஜக நுழைவதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல விசிக ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒருவேளை பாஜக உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா வடநாட்டில் நடப்பதை போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டிலும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு விசிக அச்சப்படுதுன்னு சொல்லியிருக்கிறார். புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் குறித்தான திருமாவளவனின் விமர்சனம் இந்த இன்டர்வியூல இருந்து விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. விஜய் 2வது மிகப்பெரிய சக்தியாக வர வாய்ப்பு இருக்கு, அதிமுகவையும் முந்தி அப்படிங்கிற டோன்ல அவர் பேசியிருக்கிறாரு. இதை விஜய் ரசிகர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிக்கவும், தமிழக வெற்றி கழக தோழர்கள் இந்த விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு 35 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ள தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் தளங்களை கடந்து பார்த்து அரசியல் பண்ணிய ஒரு மூத்த தலைவர் புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சியை பார்த்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதற்குரிய பொறுப்போடு தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து நடக்கும், நடைபயணிக்கும், நடை பழகும் என்று நம்புவோம். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த இன்டர்வியூல பேசப்பட்டிருக்கு. அடுத்து வரும் நாட்கள்ல இந்த இன்டர்வியூல இவர் பேசிய விஷயங்களுக்கான பல எதிர்வினைகளை எதிர்பார்க்கலாம். இந்த இன்டர்வியூவை நீங்களும் மறக்காம போய் பாருங்க. சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான கேள்விகளை கேட்ட ஊடகவியலாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த கேள்விகள் அத்தனையும் கண்டு பயந்து ஓடாம அட்மின் தான் போட்டாருன்னு சொல்லாம இது அத்தனையும் சந்தித்து சமாளித்து அத்தனைக்கும் விடை தந்த டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நன்றி. நான் விஷ்ணு, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.